மேச ராசியில் பிறந்த அன்பர்களே, மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் என்று முதல் நட்சத்திரம் உண்டு. அந்த முதல் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது திசையில் பிறந்திருப்பார்கள். இந்த கேது திசையில் பிறந்தவர்கள் 1 வயது முதல் கொண்டு 6 வயதுக்குள் இருக்கின்றவர்களுக்கு இந்த பலன். மேச ராசியில் பிறந்த இந்த 1 வயது முதல் கொண்டு 6 வயதுக்குள் இருக்கின்றவர்களுக்கு இந்த பலன் என்னவென்றால், இவர்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபத்திரியங்கள் கொடுக்கும். அந்த நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபத்திரியங்களும் வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபத்திரியங்களும் ஏற்படும். இந்த நீர் சம்பந்தப்பட்ட உபத்திரியங்களும் வயிறு சார்ந்த உபத்திரியங்களும் எவையும் வராமல் இருப்பதற்கு பெற்றோர்களாகிய தாய் தந்தை கவனம் செலுத்த வேண்டும். இந்த குழந்தைகளை பராமரிப்பதில் கவனம் வேண்டும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம். தாய் தந்தையருக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். பிற்காலத்தில் நல்ல வலிமையான ஒரு நிலையில் வாழக்கூடியவர்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக இருக்கும். இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் பாகமாக இருந்தால் தந்தை கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தகப்பாவுக்கு உடல் சார்ந்த சிறு பிணிப்பீடைகளை உருவாக்கி கொடுக்கும். அது கைகால் சார்ந்த பாதிப்புகளாக கூட இருக்கலாம். அதனால் அவைகளில் தப்பிப்பதற்கு தகப்பன் குலதெய்வத்தை வணங்கணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை காட்டிலும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கணும். உங்களுடைய குலதெய்வம்தான் உங்களுக்கு வரம் கொடுப்பதற்கு தயாராக உள்ளவர்கள். ஆகையால் குலதெய்வத்தை நன்றாக வணங்கிக் கொள்ளுங்கள். தகப்பனார் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதத்தில் பிறந்த குழந்தையினுடைய தகப்பனார் இந்த நிலையை கையாளணும். 2வது பாதத்தில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் பிறந்தவர் தாய் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய்க்கு ஆப்ரேஷன் கொடுத்து பிறந்திருந்தால் அது எந்த விதத்திலையும் அடுத்து பாதிக்காது. இருந்தாலும் அதை தொடர் சார்ந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணி தொடர் சார்ந்து இருக்கக்கூடிய நிலைகளில் ஒரு சிறிது காலங்கள் அது சார்ந்த பிரச்சனைகள் காமிக்கும். அதனால் அந்த வைத்தியத்தில் கவனம் வேண்டும். செய்கின்ற வேலைகளில் கவனம் வேண்டும். ஆப்ரேஷன் செய்வது பெரிய விஷயம் இல்லை. குழந்தையும் பிறந்துருச்சு, ஆப்ரேஷன் செய்தாச்சு. அந்த ஆப்ரேஷன் செய்த இடத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பாதுகாக்க வேண்டும் தாய். அதனால் எந்த வேலையை செய்யணும், எந்த வேலையை செய்யக்கூடாது. சிரமப்பட்டு எதையும் செஞ்சு ஒரு உடல் சிக்கலை, வயிற்று சிக்கலை உருவாக்கக்கூடாது. அதனால் 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் கவனத்தில் இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அவர்களை ஒரு 6 வயது வரைக்கும் அல்லது 3 வயது வரைக்கும் ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். அவர்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாகும். அந்த உடல் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாகுவதை அந்த அதிகரிக்காமல் இருப்பதற்கு உண்டான வழியை தேடிக்கொள்ளணும். பொதுப்படையாக தாயினுடைய அரவணைப்பில் இந்த குழந்தைகள் வளருவதால் தாய் நீங்கள் என்ன சாப்பிட்டால் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம், அதை உணர்வு சாப்பிடணும். தாயினுடைய பாலில் கலந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், குடிக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள்
குழந்தைக்கு கொடுக்கும். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கின்ற குழந்தைக்கு எந்த உணவை சாப்பிட்டு அவங்களுக்கு மறாவது நாள் உடல் பிரச்சனை காமிக்குதோ அந்த முதல் நாள் உணவை சாப்பிட்டதில் இன்னும் கோளாறு கொடுக்குது குழந்தைக்கு. அப்போ அதை நம்ம நிறுத்திக்கிட்டு வேறு உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு புரிதல் வேண்டும். உங்களுடைய உணவு தாய்ப்பாலாக மாறும். அந்த தாய்ப்பாலை குடிக்கின்ற குழந்தைக்கு உடல் சார்ந்த அசௌகரியங்கள் வராமல் பாதுகாக்க வேண்டும். ஆகையால் தாயாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைக்கு என்ன சாப்பிட்டால் தான் என்ன சாப்பிட்டால் இந்த குழந்தைக்கு ஒத்துக்கொள்ளும். ஊத்துப்பாலாக இருக்கின்றது குடிக்கிறாங்க குழந்தைகள். அதாவது பால்டின் வாங்கி அந்த பவுட்ரு பாலில் குடிக்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி அந்த பாலை கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு பார்த்து சரி செய்து அந்த குழந்தைகளுக்கு அந்த பவுட்ரு பாலை கொடுங்க. அதே மாதிரி மாட்டுப்பாலும் தான். எந்த பாலை கொடுத்தால் அவர்களுக்கு சேராது உணர்ந்து கொடுங்க. இவையெல்லாம் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு சார்ந்தது. அதனால் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இயல்பாகவே ஒரு சிறப்பான குழந்தைகள் தான். அவர்களுக்கு இந்த வயது காலங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை பார்த்து வரணும். 4ஆம் பாதத்தில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவர்களுக்கு இயல்பாகவே நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். அதனால் அஸ்வினி நட்சத்திரம் என்றாலே எல்லா வழியிலையும் சிறப்பு மேன்மை உண்டான நட்சத்திரம் தான். எதுவும் குறைபாடு உள்ள நட்சத்திரம் என்று நினைக்க வேண்டாம். ஆகையால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசியில் பிறந்த குழந்தைகள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்தான். தாய் தந்தையருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதில் முக்கியமாக அஸ்வினி நட்சத்திர மேசராசியில் பிறந்த தாய் தந்தையர்களுக்கு பணவரவுகள் இருந்தால் தங்க நகையில் பணத்தை செலவு செய்யாதீர்கள். வெள்ளி நகையில் பணத்தை செலவு செய்யாதீர்கள். முடிந்த அளவிற்கு உங்களால் பணத்தை பிரட்ட முடியும் என்றால், ஒரு லட்சக்கணக்கில் பணத்தை பிரட்டக்கூடிய நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் பூமியை வாங்குங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையுடைய தாய் தந்தை பூமியை தான் இப்பொழுது கையகப்படுத்த வேண்டும் அல்லது வீடை வாங்கலாம். சாதாரண குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்க நகை மீது ஆசைப்பட்டு தங்க நகையை வாங்காதீங்க, வெள்ளி பொருளை வாங்காதீங்க. சாதாரண குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை சரிவர பராமரிங்க. தாயினுடைய உடலை சரியாக பராமரிங்க, தந்தையினுடைய உடலை சரியாக பராமரித்து கொள்ள வேண்டும். முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஆகாத ஒன்று சாராயம். அந்த சாராயம் எந்த வடிவில் இருந்தாலும் குடிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் சாராயத்தை குடிக்கக்கூடாது. உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஆகாது. ஆகையால் உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஆகாத இந்த சாராயத்தை குடித்து உங்கள் உடலையும் கெடுத்து கொள்ளாதீர்கள், உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்தையும் கெடுத்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.